செல்வி ஒன்றை மாதிரியே அம்மா இல்லாத பொண்ணு. ரொம்ப அழகாக இருப்பாம்மா. உங்கள் அப்பா தினம் குடிச்சிட்டு வந்து அவளை நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பான். ஆனால் செல்வி அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். புருஷங்கிறதுனால பொட்டி பாம்பா அடங்கிட்டு இருந்தான். ஒரு நாள் நீ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து எட்டி உதச்சிட்டான். நாங்கள்லாம் ஆட்டோவில் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். உங்கள் அம்மா தலையெல்லாம் ரத்தம். 3வது தெருவில் இருக்கிறவன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். போலீஸ்காரங்க வந்து உங்கள் அம்மாவை கேட்டதுக்கு என் புருஷன் ஒன்றுமே பண்ணலை, நானாக வலிக்கு விழுந்துட்டேன்னு சொன்னான். எங்களையெல்லாம் திட்டிட்டு போலீஸ்காரன் கேஸ் எடுக்காமல் போயிட்டான். அவகிட்ட ஏண்டி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நான் பொழப்பனா இல்லையான்னு தெரியல. குழந்த பிறந்தா அப்பா எங்கன்னு கேட்கும். ஜெயிலில் இருக்கிறான்னு தெரிஞ்சால் நல்லா இருக்காது. அந்த ஆள் குடித்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஒரு நாள் திரும்பி வருவான்னு சொன்னான். போராடி நீ வெளியே வந்த. செல்விய கண்ணை பார்த்துக்கிட்டே செத்து போயிட்டான். என்னம்மா? எங்க அம்மா கடைசியா பார்த்தது இந்த கண்ணு தானே? ஆமாம்மா. எங்க அம்மா போட்டோல கூட பார்த்ததில்ல பாட்டி. எங்க அம்மா போட்டோ ஏதாச்சும் உங்க கிட்ட இருக்கா? அம்மா போட்டோவா? நானும் உங்கள் அம்மாவும் அரச மரத்து ஐயர் வீட்டில் வேலை செஞ்சோம். அப்போ அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அங்கே நானும் உங்கள் அம்மாவும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சாமி, எங்க அம்மாவுடைய போட்டோ எங்க கிட்ட இருக்காமே. யார்மா நீ? எங்கேருந்து வர? செல்வியோடைய பொண்ணு. அடடே, செல்வியோட பொண்ணா நீ? உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட பூக்கார் பாட்டி கூட போட்டோ எடுத்தாங்களே. அந்த போட்டோ ஆத்துல இருக்கு. நான் இப்ப பூஜையில இருக்கேன். இப்ப பார்க்க முடியாதா? ஸ்கூலுக்கு போயிட்டு நீ மணி அடிச்ச உடனே சாயங்காலம் ஆத்துக்கு வா, நான் எடுத்து கொடுக்குறேன். டேய் ஹர்ஷத், டைம் என்னடா ஆச்சு? 9 கால்ரி. 9 காலா? 9 காலாண்டே. கண்ணன் படம் வரைந்தான். பூங்கோதை பள்ளிக்கு சென்றால். அம்மா போட்டோ கடையில மாட்டி வைக்கிறேன். என்ன பண்ற? ஒண்ணுல மிஸ். டேய் ஹர்ஷத், டைம் என்னடா ஆச்சு? 10:30யா? ஏய், மணி 10:30 ஆண்டி. 10:30யா? டெய்லி அம்மா போட்டோ நான் காலையில பாப்பேன். ஏய், என்னடி பண்ற? ஹர்ஷத், டைம் என்னடா ஆச்சு? போமா. நான் பாலு, நல்லா இருக்கியா? குட் ஆஃப்டர்நூன் சார், நல்லா இருக்கேன். ஐயோ சீக்கிரம் அடிங்கண்ணா. எப்படி போச்சு? நல்லா போச்சு சார். இப்போ வந்து பாரு. வணக்கம் சார். சீக்கிரம். ஏய் லட்சுமி, வீட்டுக்கு டியூஷன் போறியா? ஆமாண்டி போவேன். சீக்கிரமா பெல் அடிங்கண்ணா. சீக்கிரம் பெல் அடிங்கண்ணா. ஐயோ அம்மாடா, இதில் தான் உங்கள் அம்மா ஃபோட்டோ இருக்கு. பார்க்கலாமா? இரு இரு. பாட்டி பக்கத்தில் உங்கள் அம்மா இருப்பாப்பா. அந்த ஒரு ஃபோட்டோவில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கியா? வந்துட்டேன் பாய். என்ன அவசரம்? என் இடது பக்கமாக ஆரஞ்சு கலர் புடவை கட்டி நின்றுட்டு இருப்பா. அந்த ஒரு ஃபோட்டோவில் தான் நின்னோம்.
நான் வச்சலா எப்படி இருக்கிற கண்டிக்கவே மாட்டேன் கூட படிச்சவ என்ன முதலாளி ஷூ ரெடியா? அதெல்லாம் எப்பயும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்க ஷூவை நான் அழகா ரெடி பண்ணிட்டேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி என் கடையை அழகா ரெடி பண்ணி தரணும்னு. அதெல்லாம் சூப்பரா பண்ணி தரேன். ஏமா இருமா, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. டேய் இவர் என்ன சாந்தி முகூர்த்தத்துக்கு போறாரு? சாக்ஸ் வாங்கி ஷூ மாட்ட தானே போறாரு. அதுக்கு எதுக்கு 5 நிமிஷம்? டேய் கோயம்பு கண்டே என்ன பேசணும் பேசினுக்காத. டேய் கிழக்கு எதுரா? உங்ககிட்ட சுத்தி இருந்தா எனக்குனே தெரியும் கிழக்கு மேற்குன்ட்டு. நீ எந்த பக்கமா திரும்பி கும்பிடு, எந்த பக்கம் திரும்பியா தான் கிழக்கு. யூஸ்லெஸ் பிள்ளை காட்டு முனீஸ்வரா, இவனுக்கிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்துப்பா. என்ன கடை யார கட்டினுக்குது? என்ன பாப்பா தேனுக்குறா? சரிங்கண்ணா. அப்பா அந்த அண்ணா ஷூ எங்கப்பா? இந்த கம்மு சொல்லிச்செல்லாம் போட்டு ஒட்டினிந்தியா தானே? அதான் நான் பார்க்கல. பார்க்கலையா? ஏமா நேராச்சுமா ஷூ எங்கம்மா? அண்ணா நீங்க லுங்கி போட்டுன்னு இருக்கீங்க. ஷூக்கும் லுங்கிக்கும் செட் ஆகாது. நீங்க போய் பேண்ட் போட்டு வாங்கண்ணே. நான் அதுக்குள்ள ஷூவை தேடி வைக்கிறேன். அப்படியா? அண்ணா நீங்க எவ்வளவு பெரிய ரவுடி. நீங்க அந்த ஷூவை போய் போடலாமா? எங்க என் ஷூ சொல்லு. ஏமா எங்க அண்ணன் சிறிதனம் முஞ்ச எங்களால பார்க்க முடியாது. திருப்பா வரும். சீக்கிரம் ஷூ எடுத்து கொடுமா. அதெல்லாம் ஒரு ஷூ அண்ணே. நீங்க போய் வேற ஷூ வாங்கிக்கோங்கண்ணே. ஏமா நீ ஷூவை தச்சிருக்கியோ தைக்கலையோ ஷூவை கொடு, நாங்க போய் வெளில தச்சுக்கிறோம். நானா இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. என்னம்மா சொல்றான் அவன்? ஷூ எங்க நான் உன்கிட்ட கேளுமா? அவர் ஏதோ குடிச்சிட்டு வளர்றாருண்ணே. சும்மா காலை வச்சதுக்கே அச்சு இல்ல, சுவே தொலைஞ்சு போச்சு. யார போய் அடிப்ப? அவனை அப்படியே லுங்கி தூக்கிட்டு வந்தா அவனை சா வச்சிருவேன். டேய் இவன் போதை தெளித்து 2 மோர் போயிட்டு அப்படியே கூட ஒரு கோட்டர் விஸ்கி வேண்டாம் சொல்லு. அப்படியே கடாய் சிக்கன் வாங்கின சொல்லட்டுமா? வேணாம். ஒரு அப்படியே மெச்சு சா வச்சு போட்டுருவேன். டேய் எங்கடா என் ஷூவு? இது இவன் லைஃப்ல விளையாடி இருக்கு. போ. இவன் சொல்ல மாட்டான் போல இருக்கு. அம்மா என் ஷூ எங்கம்மா? திருட்டு மொழி முழிக்குது. டேய் இவன் கை காலை கட்டி ஜீப் மேல கட்டுங்கடா. போத தெளிரோல்ல இவனை விசாரிக்கணும் நீங்க. போற வழியில வாங்கி எடுத்துடா. கேரி பேக் வச்சு புச்சிக்கோ. தொடப்ப கட்ட தூக்குங்கடா அவன. தூக்குடா. ஏஞ்சிரா. ஏய் பாப்பா தள்ளி போ. அம்மா அண்ணா விட்டுருங்கண்ணா. அண்ணா கடக்குள்ள தானே எங்க சேர்த்து வச்சிருப்பாரு. இரு கடையே 4x4 சைஸ் தான் இருக்குது. இதுல உள்ள ஸ்டோர் ரூம் வேற இருக்குதா? என்னென்ன கதையாகுது? அண்ணா நான் வீட்ல கூட போய் தேடி பார்க்கறேண்ணா. வீட்ல இருக்குமா? எவ்வளவு நிமிஷம் வர? ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணா. உன் வீடு நான் ராஜஸ்தான்ல இருக்குது. 2 நாள் டைம் கேக்குற? அண்ணா நான் ப்ளீஸ்ண்ணா 2 நாள் டைம் கொடுங்கண்ணா. அப்பா வீட்ல தானே வச்சிருப்பாரு. கண்டிப்பா குத்துறேண்ணா. பிஞ்சி மூஞ்சிக்காக தான் இந்த பிஞ்சி போன மூஞ்சி விட்டு போறேன். இல்லன்னு நினைச்சிக்கா கடையாச்சு நாஸ்தி பண்றேன். 2 நாள் டைம் ஷூ வந்துடணும். என்ன வாடா மூஞ்ச பாரு. ஆமா ஒரு மூஞ்சி பெரிய ஷாருக்கான் மாதிரி இருக்கு. என்னம்மா எனக்கு குண்டடிப்பட்டிருக்க, பேச முடியுமா? அவ்வளோ கிரிட்டிக்கல்லாம் ஒன்றும் இல்லை சார். வாயை திறந்து பேசினாதாம்மா என்ன கேஸ் ஏது கேஸ்னு விசாரிக்க முடியும். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது கண்ணை முடிச்சு பார்த்தானா நாங்கள் வெளியில தான் இருப்போம். யாருக்கும் தெரியாம வந்து கூப்பிடு. என்ன நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க சார், நான் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்கிறேன். தல எப்படி இருக்கு? ஏன் மூஞ்சியா பாக்குற? இத பாரு, உன் பிறந்தநாள் கேக்கல என்ன எழுதி வச்சிருக்கேன் பாரு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆயிட்டங்கறேன். ஏண்டா நான் ஆம்பளைனா ஆயிட்டங்கன்னு போடுவீங்க, இதே நான் பொம்பளையா இருந்தா? ஆம்பளையா இருக்கும்போதே மூஞ்செல்லாம் பார்க்க முடியல, பொம்பளை எல்லாம் உன கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு கோக்கு என்னதான் இருந்தாலும் நீ தானே எங்களுக்கு ஆயிட்டக்காரன். என்ன தர ஆயிட்டங்காரன்? இந்த சோமசுந்தர் ஏதாவது பெரிய மேட்டர் கொடுப்பான்னு பார்த்தா கொடுக்க மாட்டானே. ஐயா அப்ப நீ ஆயிட்டங்காரனா இல்லையா? அதான் சேகர் மேட்டர்ல வேலை குத்தார்ல. என்னடா வேலை குத்தான்? சேகர் கையை கட்டி போட்டு கிச்சிலிக்கா மூட்டை விட்டான்டா. கையெத்தா அசிங்கமா திட்டுறான். நைட்டு ஃபுல்லா அக்கல்ல கை விட்டு கிச்சிலிக்கா மூட்டி இருந்தா கையெல்லாம் வீங்கி போச்சு. நீ தானே சொன்ன ஐட்டங்காரன்னா அக்களையும் பக்கலையும் கிழிக்கணும்ட்டு. சரி ஐட்டங்கர் நாய் என்னதான் பண்ண போற? டேய் ஐட்டங்கர் நாய் ஏரியால மாசா வந்து ஒரு பெரிய ஆசிரமம் கட்டினான்டா. என்னது ஆசிரமம் வைக்க போறியா? அவன் ஐட்டங்கர் ஆகி வட்டிக்கு உள்ளாமா குட்டியை தூக்கலாமா பொருளை சேர்த்துமா சுத்தி நிக்கிறான். இவருக்கு ஆசிரமம் வைக்கணுமா? டேய் அது இல்லடா, நான் பிறந்த உடனே என்னை பெத்தது அல்பாயுசில் போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பனும் என்னை தூக்கி போட்டு போயிட்டான். நான் வளர்றதுக்கு படாத பாடுபட்டேன்டா. வரவும் போகிறவன்லாம் என்னை அடித்தான், போகிற வரவன்லாம் என்னை வேலை வாங்கினான். சூடு கொட்டை தேய்ச்சி அந்த தொடையில வச்சானுங்க. ஐயோ சித்திரவதை அதிகமாக பண்ணானுங்க. இந்த மூஞ்சியை பார்த்து எவனுமே வேலையே கொடுக்கலடா. மகராசி எப்படி? என்னப்பா? இல்லை சாரி நான் பேசுங்கண்ணா. அதுக்கப்புறம் தான்டா நான் முடிவு பண்ணேன், நான் ஒரு மிகப்பெரிய டான் ஆகணும்னு. டான் ஆயிட்டியா? எங்கடா ஆகுறானுங்க? என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஆசிரமம் கட்டி
அனாதை குழந்தை எல்லாருக்குமே நான் ஆதரவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. நான் அந்த அனாதை ஆசிரமத்துல இந்த குழந்தைங்களையும் சேர்த்துப்பியானா? என் ஆசிரமம் வாட்ச்மேனே நீதான்பா. என்னவுண்ணே ஏதோ பேசி மருந்து கழிச்சுட்ட. வா சரக்கு போடலாம். அட வாப்பா. பட்டினி போட்டு எங்களுக்கும் அம்மா அப்பா இருந்தா உன்ன மாதிரி தரத்தோட கூட சுத்தி இருந்திருப்பான். டேய், எங்க அண்ணன் எல்லாம் தெரிஞ்சவா தானே சுத்தி இருந்திருப்போம். அப்படி தானே சொல்ல வந்தேன். இதை நீங்க கடைசி வரல மறக்க கூடாது. இப்பெல்லாம் அதுக்கு நான் கதையை பேசிக்கினேன். முதல்ல கத்தி எடுத்து ஈமி கத்துல கேக்க வெட்டா செலிப்ரேட் பண்ணுவோம். பாப்பா பாப்பா ஹேப்பி பர்த்டே டு யூ. ஆப்பிள் பர்த்டே நான் என்ன கோயம்பேல வச்சு கேக் வெட்டுக்கிறேன். ஆப்பிள் ஆரஞ்சு நின்னு ஏய் யார் அவன் கேண்டீன் மேல கல்லெத்து போடுது? அம்மா எவனோ சாமி சுந்தர வண்டியை பார்த்து நம்மள சுத்த போட்டானுங்க. பக்காருங்கடா. என்னடா இவ்வளோ மட்டமா அடிக்கிறானுங்க? ஜோசியர் பார்த்துட்டு வரும்போது அப்படி நடக்கணும். அதானே கருங்குரங்க கருங்கல தடிக்கிற மாதிரி உன்னை போட்டு இப்படி வச்சிருக்காங்க. அப்படி என்னதான் நீ அவங்களுக்கு பண்ண? இதுவரை நான் யாரு என்னடா பண்ணிருக்கிறேன்? ஒருவேளை சைது குமாரா இருப்பானோ? அவனா 4 நாளைக்கு முன்னாடி டிங்கர் வைக்கிறதுல போலீஸ்கார மட்ட பண்ணிட்டானே. ஒருவேளை காசிமேடு குபீரா இருப்பானோ? அவன் பண்ணாடி தான் ஃபீலிங்ல உட்கார்ந்துக்கறானே. ஆலந்தூர் ஆனந்தராஜா தான் இருப்பான். அவன மொட்டச்சு பைத்தியமா சுத்திட்டு. அவன் மொட்டை அடிக்க சுத்தினா. அப்படி எந்த ரவுடி தான் நான் போய் பார்க்கறேன். நான் வர பண்ணா. டேய் வரையோ. டேய் என்னடா பெரிய ரவுடியா? இருடா. யாரா அது? சொல்றா. பெரிய ரவுடி தான். ஐயோ. வந்து பாருங்க எவ்வளவு பெரிய கேங் நிக்குதுன்னு. நான் உன்னை இப்படி ஓடிட்டுமா? நல்லா தலையை தூக்கி பாரு. என்னடா தைரியமா கூப்பிடுற? நீயா? வரேன் இரு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஒரு சின்ன பொண்ணு கல்ல விட்டு அடிச்சு ஒயின் ஷாப்ல உடஞ்ச பாட்டில் பொறுக்கிறவருக்கு ரத்தம் ஊத்துது சார். சீக்கிரம் வாங்க. ஹலோ ஆம்புலன்ஸா? 108. இங்க ஒரு குட்டி பொண்ணு கழுத்து கட்சி கஸ்டமர்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க சார். சீக்கிரமா வாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அது திணற மாட்டேங்குது. என்ன பாப்பா ஷூ கேட்டன்னு கல்லால் அடிச்சு கொல்லான்னு பாக்குறியா? உங்களாலண்ணா வேற நான் அந்த போர்டை தான் அடிச்சேன். போர்டு அடிச்சியா? ஏன் போர்டில் என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காண்ணா? அதெல்லாம் இல்லைண்ணா, என் கடையை பெருசாக்கணுட்டு நான் சேர்த்து அடிச்சிருந்த காசெல்லாம் அப்பா எடுத்து ஒயின் ஷாப்ல கொடுத்து குடிச்சிட்டாருண்ணா. ஓஹோ. மழை வந்தா கடையெல்லாம் அழுவாண்ணா. அது உன் தப்பு. அன்னைக்கே என் ஷூவை தச்சு கொடுத்துருந்தேன்னா உன் கடையை நான் டெவலப் பண்ணியிருப்பேன். ஆமா உங்க அப்பா எவ்வளோ எடுத்துன்னு போனா? ஒரு 200 ரூபாய் இருக்கும்ண்ணா. ஏய் எத்துக்குறா குட்ரா. இந்தா. அண்ணா அதெல்லாம் வேணாண்ணா. உங்களை மாதிரி நான் வழிக்காம எப்பவுமே காசு சம்பாதிக்க மாட்டேண்ணா. இதே வயசுல நீ இருந்தா காசை வாங்கி ஃபாஸ்ட் ஃபுட்ல ஃப்ரைட் ரைஸ் இருப்பல. டேய் நீர் கோக்கு அந்த கேக்கில் இருக்கிற கல்லெத்து போட்டு பார்சல் பண்ணின்னு குடோன்ல உக்காருங்க போங்க வரேன். நீ சொல்லி நான் ஏன்டா கேட்கணும்? ஏய் குழந்தை எதிரி ஏன்பா அசிங்கமா தர நீ? நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டியே, அதுக்கு என்னப்பா அர்த்தம்? உன்னை மதிக்கலன்னு அர்த்தம். ஐயோ மனநோயாளி மாதிரியே பேசுறானே, போப்பா. சரி சரி சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு வா, இல்ல கதவு திறக்க மாட்டேன். நம்ம என்னைக்கு கதவு திறந்துக்கிறோம்? டெய்லி வாசல் தானே படுத்துக்கிறான். இவனுங்களை ஆசிரமத்தில் சேர்க்கறதோட ஆஸ்பத்திரியில் தான் சேர்க்கணும் போல் தெரியுது. என்ன பாப்பா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டேண்ணா. காட் பிளஸ் யூ. ஆமா நீ என்ன படிக்கிற? ஒரு 5வது படிக்கிறேண்ணா. இந்த காங்கா சாங் ஊவா இதெல்லாம் படிப்பியா? அதெல்லாம் தெரியும்ண்ணா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்லயே சொல்லி கொடுத்துட்டாங்கண்ணா. இங்கிலீஷ் ஏதோ கொஞ்சம் படிப்பேண்ணா. ஓஹோ. அப்ப இந்த ஜாதகத்தை படி. ஏன் உங்களுக்கு படிக்க தெரியாதாண்ணா? படிக்க தெரிஞ்சா உங்ககிட்ட ஏன் கொடுக்க போறேன், நீ படி. ஏன் உங்க கூட 2 அண்ணாங்க இருப்பாங்களே, அவங்ககிட்ட கொடுத்து படிக்க சொல்ல வேண்டியதானே? எனக்கு நல்லா எழுதுனாலே நாசமா போறமே தான் படிப்பானுங்க அவனுங்க. வாயாடாம படிமா. மிருக சீரசத்தில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் திரு திருன்னு என்று இருப்பீர்கள். ஆமா அப்ப போலீஸ் தொத்தினே இருப்பாங்க. உங்கள் கையில் 10 விரல் இருக்கும். ஏன் மற்றவனுங்களாம் 8 விரல இருக்குது, அப்படியே எழுதிக்கிறான் தாலே. அந்த 10 விரலை மூலத்தனமாக கொண்டு தைரியமாக செயல்படுவீர்கள். பாயிண்ட் தெரியாம ஜோசியரை திட்டமா. சிறு வயதிலே தாய் தந்தை எழுந்த நீங்கள் தானாகவே தலைப்பன் மேலே வருவீர்கள். தலை மாதிரி தன்னம்பிக்கையோட வந்தவன் தான். நீ சொல்றது எல்லாம் உண்மைதான். மேல படிமா, மேல படி. உங்களுக்கும் சிட்டுக்குருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். லேகி நான் எவங்கிட்டையும் வாங்கலையே. ஆமால. மேற்கொண்டு படி. என்ன கடையாச்சு நாஸ்தி பண்ணுருவேன். 2 நாள் என் ஷூ வரணும். நீங்கள் 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 நான் நீங்களே நீங்கள் காலில் பட்ட ஒரு பொருள் இருக்க காணாம போயிடும். இது அதில் எழுதியிருக்கேன். இது யார்கிட்டயாச்சும் கொடுத்து படிப்பீங்களா? இது ரகசியம், யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். அப்போ இதுல தான் இருக்குது. அப்போ படி. ஒருவேளை கொலுசா?
நானா காஞ்சனா சரத்குமாரா கொலுசுலாம் போன சுத்தத்துக்கு. அப்போ மிட்டியா இருக்கும். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலமா. என்னவா இருக்கும்? ஷூவா? ஏய் பொம்மை மூஞ்சி என்னக்கே வா. ஜோசியத்தை வச்சு எஸ்கேப் ஆவறியா? குடி என் ஜாதகத்தை. மாவுல என் ஷூ மட்டும் வரல, உன்ன உங்க ஒப்ப கடையில் ஆச்சு நொறுக்கிடுவேன். போ ஷூ தேடு, போ ஓடு. அம்மா துண்டு இருந்துன்னு பத்திடாதமா என்னை எப்படி ஏமாத்திட்டு போகுது பாரு.